Hi students, welcome back. நம்ம previous videoல interest on capital எப்படி calculate பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். So இந்த வீடியோவுமே நம்ம interest on capitalல சில provisions இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். And நம்ம TS Gravelல இருந்து சில questions solve பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும். சப்போஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா அந்த அடிஷனல் கேபிட்டலுக்கு ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த டேட்ல இந்த அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்ல இருந்து அக்கௌண்டிங் பீரியட் எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட், இப்ப சப்போஸ் கேபிட்டல்ல இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த டேட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல இருந்து அக்கௌண்டிங் பீரியட் எண்ட் வரைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது வந்து அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸாவும் இருக்கலாம், இல்ல சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸாவும் இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா இருக்கலாம். அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ம் வந்து நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கணும், அப்பதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எங்க காட்டுவோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல காட்டுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம காட்டுவோம். ஓகே, இல்ல அப்படின்னா இப்ப அது அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸா இல்லைன்னா அது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இருக்கலாம். ஸோ சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ்னா அந்த அக்கௌண்டிங் இயர்ல சப்போஸ் ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணி தான் ஆகணும் ஃபர்ம். ஸோ இந்த கேஸா இருக்கும்போது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல P&L அக்கௌண்ட்ல காட்டுவோம் டெபிட் சைட்ல. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே நம்ம டெபிட் சைட்ல தான் காட்டுவோம். ஓகே, இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு 3 கேசஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த 3 கேசஸ் தான் நம்ம இங்க படிக்க போறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். இதுல நம்மளுக்கு 3 கேசஸ் இருக்கு. இப்ப கேஸ் 1 பார்ப்போம். சோ கேஸ் 1 என்ன அப்படின்னா, when the partnership deed does not exist, அதாவது பார்ட்னர்ஸ்குள்ள பார்ட்னர்ஷிப் டீடே இல்ல, or partnership deed does not provide interest on capital. பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. ஓகே, சோ அந்த மாதிரி இருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணாது ஃபர்ம். ஓகே, சோ அப்ப பார்ட்னர்ஷிப் டீடே இல்ல அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணாது ஃபர்ம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். Sumit and Namit are partners sharing profits in the ratio 3:2. So Sumit, Namit partners and அவங்களோட profit sharing ratio 3:2. அவங்க என்ன செய்யறாங்க, contribute 1 lakh rupees and 50,000 rupees respectively towards capital. So Sumit ஒரு 1 lakh rupeesம் Namit வந்து 50,000 rupeesம் கேபிட்டலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். கான்ட்ரிபியூட்டட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, so business start பண்ணும்போது தான் contribute பண்ணிருப்பாங்க. so இது opening capital. compute interest on capital and show the distribution of profit. so distribution of profit கேட்டிருக்காங்கன்னா நம்ம எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்? P&L appropriation account open பண்ண போறோம். ஓகே, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, when the partnership deed does not provide for interest on capital. okay, does not provide for interest on capital னா என்ன சொல்லியிருக்காங்க? does not provide னா no interest on capital. okay, and profit is 50,000 rupees. so இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? interest on capital கிடையாது. so அதனால இந்த ப்ராஃபிட்ட மட்டும் நம்ம டைரக்டா பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஏன்னா இங்க கேட்டிருக்காங்கல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். so இதை டைரக்டா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்.
டெபிட் சைட் கிரெடிட் சைட் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் லாசஸ ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட காலம்ஸ ப்ராப்பரா ஓபன் பண்ணுங்க அண்ட் நேம் பண்ணுங்க காலம்ஸ. இப்போ என்ன செய்ய போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன எழுத போறோம்? நம்ம ப்ராஃபிட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து வரும்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ அப்ப இத பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? நெட் ப்ராஃபிட் 50,000 rupees. அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா நம்ம இன்னர் காலம்ல எழுதிக்கலாம். சோ இப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. சோ அவ்வளவுதான், வேற எந்த ஐட்டம்ஸும் இல்ல. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். சோ நம்ம கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தி 50,000 rupees. அதே தான் நம்ம டெபிட் சைடுக்கும் டோட்டல் சேம் 50,000 rupees. இப்போ நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வருது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவிசிபிள் ப்ராஃபிட். சேம் 50,000 rupees. தென் என்ன எழுத போறோம்? டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர்ட் டு ஒவ்வொரு பார்ட்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம கேபிட்டலா கரண்ட் அக்கௌண்டான்னு பாத்துக்கணும். அவங்க பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களா இல்ல வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் மெத்தடா? இங்க நம்மளுக்கு ஜஸ்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, பிக்ஸ்டுங்கிற வார்த்தை இல்ல. ஸோ இது வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறோம்? சுமித்தோட கேபிட்டலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ சுமித்ஸ் கேபிட்டலுக்கு 50,000 into அவரோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3/5 into 3/5 which is 30,000 rupees. இது சுமித்தோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நமித்துக்கு. ஸோ நமித்ஸ் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் 50,000 rupees into 2/5 which is 20,000 rupees. அவ்வளவுதான் இந்த சம். சோ அப்ப இந்த கேஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் டீடே பார்ட்னர்ஸ்குள்ள இல்ல பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு, பட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுட். இதுதான் கேஸ் 1. இப்ப நம்ம கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 வந்து when partnership deed provides for interest on capital but is silent whether interest is a charge or appropriation. So கேஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு பார்ட்னர்ஸ்குள்ள அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இல்ல அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த கேஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னு எடுத்துக்க போறோம். அப்ப ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியும். சோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் அட் 5% இந்த மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. 5% per annum அப்படின்னு. பட் இது பக்கத்துல வந்து இட்ஸ் சார்ஜா எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுதான் கேஸ் 2. ஓகே, சோ இந்த கேஸ் 2, அதாவது இந்த கேஸ் 2 கீழே நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் அட் 5% per annum. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது சார்ஜா எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல எது கரெக்ட்னு பார்த்துட்டு தான் நீங்க கால்குலேட் பண்ணி சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சிச்சுவேஷன் 1 பார்க்கலாம். சிச்சுவேஷன் 1 என்ன அப்படின்னா, லாஸ் இஸ் இன்கர்ட். சோ நெட் லாஸ் இருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுட் பிகாஸ் இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் an appropriation. அப்ராப்ரியேஷனா ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ண முடியும். அப்ப லாஸ் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுட். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு क्वेश्चन பார்க்கலாம். சோ அதே क्वेश्चन தான், இங்க கேஸ் மட்டும் மாறுது. Okay, Sumit and Namita partners sharing profits in the ratio 3:2. They contribute 1,50,000 rupees towards capital, compute interest on capital and show the distribution of profit. So in case enna, when the partnership deed provides for interest on capital at 5% per annum and the loss for the year is 8,000 rupees. So இந்த இடத்துல பாருங்க, interest on capital at 5% per annum கொடுத்திருக்காங்க. பட் இந்த questionல நம்மளுக்கு whether it's a charge or appropriation அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, சோ அப்ப நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கணும்? அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் இருக்கு.
interest on capital நம்ம calculate பண்ணக்கூடாது. firm வந்து interest on capital allow பண்ணாது இந்த கேஸ்ல. okay. so இந்த கேஸ்ல நம்மளுக்கு interest on capital கிடையாது. இந்த லாஸ நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா இங்க distribution of profits காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால profit and loss appropriation account open பண்றோம். profit and loss appropriation account ஓட debit sideல firm ஓட expenses and losses record பண்றோம் and credit sideல incomes and gains record பண்றோம். so இப்போ இந்த loss நம்ம first transfer பண்ணலாம் debit sideல to profit and loss account net loss 8,000 rupees. இங்க நம்மளுக்கு வேற எந்த ஐட்டம்ஸுமே கிடையாது. நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் சைட் டோட்டல் தான், கிரெடிட் சைடுக்கும் டோட்டல். அப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல கிடைக்குது. இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்னன்னு சொல்றோம்? டிவிசிபிள் லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பை லாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும். சுமித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, சுமித்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நம்ம ஷேர் ஆஃப் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 8,000 rupees into ப்ராஃபிட் ஷேர் வந்து 3/5 which is 4,800. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம நமித்தோட கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நமித்ஸ் கேபிட்டல் 8,000 into 2/5 which is 3,200 rupees. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். கேஸ் 2ல 3 situations இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஸோ கேஸ் 2 என்னது? பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. ஸோ இது வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப நெட் ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். ஸோ இப்போ சிச்சுவேஷன் 2 பார்க்கலாம். சிச்சுவேஷன் 2 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற நெட் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஈக்குவலா இருக்கு, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அக்ரீட் ரேட்டோ அந்த அக்ரீட் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை அலோவ் பண்ணலாம். இதுதான் சிச்சுவேஷன் 2. ஓகே, சோ நெட் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஈக்குவலா இருக்கு, இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விடவே ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்ரீட் ரேட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் அதோட சொல்யூஷன் பார்க்கலாம் இந்த கேஸை பேஸ் பண்ணி. சோ சேம் கொஸ்டின் பட் சிச்சுவேஷன் மட்டும் மாறுது. Sumit and Namita partner sharing profits in the ratio 3:2. They contribute 1 lakh and 5 lakhs towards capital. Compute interest on capital. Show the distribution of profit. So இங்க கேஸ் என்னன்னா partnership deed provides for interest on capital at 10% per annum and profit for the year is 15,000 rupees. So இங்க பாருங்க interest on capital at 10% per annum கொடுத்திருக்காங்க. பட் அது charge against profits இல்ல appropriation of profits மென்ஷன் பண்ணல. So அப்ப இது appropriation of profits. ஓகே, இந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம படிக்கிற இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல எது கரெக்டா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம சம்ம சால்வ் பண்ணும். ஓகே, அண்ட் இங்க பாருங்க நெட் ப்ராஃபிட் 15,000 rupees கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ண போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் வந்து சுமித்துக்கு 1 lakh rupees கேபிட்டல் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இங்க கான்ட்ரிபியூட்டட் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். 1 lakh rupees into 10%, 10/100 which is equal to 10,000 rupees. நெக்ஸ்ட் வந்து நமித்துக்கு நமித்தோட கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50,000 rupees. 50,000 into 10%, 10/100 which is equal to 5,000 rupees. இப்ப total interest on capital பாருங்க ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் 15,000 rupees வருது. ஓகே, இங்க ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 15,000 இருக்கு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? 15,000. சோ இந்த இடத்துல ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த இன்ட்ரெஸ்ட்.
ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா இருந்தா என்ன அக்ரீட் ரேட்டோ அந்த அக்ரீட் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணலாம். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம அலோவ் பண்ணலாம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நெட் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். So profit and loss appropriation accountல debit sideல firmோட expenses losses, credit sideல firmோட incomes and gains. இப்போ இந்த profit and loss appropriation account open பண்ணோம்னா first என்ன நம்ம செய்யணும்? net profit transfer பண்ணும். So இந்த கேஸ்ல நம்ம credit sideல transfer பண்ண போறோம். By profit and loss account net profit 15,000 rupees. Okay. Next number interest on capital allow பண்ணலாம். ஏன்னா interest on capital is equal to the net profit. அப்ப நம்ம interest on capital யார் pay பண்ண போறாங்க? Firm pay பண்ண போகுது partnersக்கு. அப்ப interest on capital அப்படின்றது firmக்கு expense. Expense எந்த side record பண்ணுவோம்? Debit sideல. So இந்த sideல to interest on capital. Sumit's capitalக்கு Sumit's capital ka 10,000 rupees and Amit's capital 5,000 rupees. So total 15,000 rupees interest on capital. Okay, இப்போ account நம்ம close பண்றோம். Debit side, credit side ரெண்டு சைடும் பாருங்க 15,000 15,000 இருக்கு. So இங்க எதுவுமே இல்ல profits distribute பண்றதுக்கு partners. அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு. டோட்டலை மட்டும் போட்டுருங்க. No balancing figure. That's all. Situation 2 என்னது? Profit வந்து interest on capital க்கு ஈக்குவலா இருக்கு இல்ல interest on capital விட ஜாஸ்தியா இருக்கு. So அப்ப adequate profit இருந்தா interest on capital agreed rateல allow பண்ணலாம். Okay. இப்ப இதே situation பேஸ் பண்ணி நம்ம அதே questionக்கு இன்னொரு கேஸ் பார்க்கலாம். So partnership deed வந்து it provides for interest on capital at 12% per annum. So பக்கத்துல நம்மளுக்கு charge அந்த words எல்லாம் கொடுக்கல. So இது appropriation of profits and profit for the year is 23,000 rupees கொடுத்திருக்காங்க. So first number interest on capital calculate பண்ணலாம். So interest on capital for Sumit. Sumitோட capital 1 lakh rupees and இங்க interest எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12%, 12 by 100. So 12,000 rupees. Okay. Next Namitக்கு. Namitக்கு 50,000 rupees into 12 by 100. Which is equal to 6,000 rupees interest on capital. So, இங்க total interest on capital பாருங்க, it is 18,000 rupees. 12,000 plus 6,000, 18,000 rupees இருக்கு. And இங்க நம்மளுக்கு profit எவ்வளவு இருக்கு? 23,000 rupees இருக்கு. அப்ப profit வந்து interest on capital விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? Agreed rateல interest on capital allow பண்ணலாம். இப்ப நம்ம distribution of profits பார்ப்போம். So distribution of profits நம்ம profit and loss appropriation accountல போட போறோம். So profit and loss appropriation accountல debit sideல firmோட expenses losses-உம் credit sideல firmோட incomes and gains-உம் நம்ம record பண்ண போறோம். So columns-அ proper-ஆ open பண்ணுங்க. columns-அ name பண்ணுங்க. எப்பவுமே presentation-க்கு importance கொடுங்க. So by practice தான் அந்த presentation வரும். presentation-க்குமே நம்மளுக்கு ஒரு value உண்டு. அதனால நீட்டா present பண்ணுங்க. columns எல்லாம் நீட்டா draw பண்ணியே எழுதி practice பண்ணுங்க எப்பவுமே. Okay. So இப்ப first நம்ம profit and loss appropriation account open பண்ணோம்னா நம்ம net profit transfer பண்ணும். So credit sideல நம்ம எழுத போறோம். By profit and loss account net profit. So net profit இங்க 23,000 rupees. Okay. Next என்ன பண்ண போறோம்? Interest on capital நம்ம transfer பண்ணுவோம். Interest on capital firm வந்து partnersக்கு pay பண்ணுது. So firmக்கு expense. அதனால debit sideல record பண்ண போறோம். So இங்க to interest on capital. Sumit's capital 12,000 rupees. And Amit's capital
6,000 rupees. Okay, so total 18,000. இப்ப நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. கிரெடிட் சைட்ல தான் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அதே தான் நம்ம டெபிட் சைட் டோட்டல் which is 23,000 rupees. ஓகே, இப்ப நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் இந்த சைடு வருது, டெபிட் சைட்ல வருது. சோ இத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவிசிபிள் ப்ராஃபிட். 23,000 minus 18,000, 5,000 rupees. இத நம்ம என்ன பண்ண போறோம், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ டு ப்ராஃபிட் transferred to Sumit's capital. $5,000 into 3/5, which is 3,000 rupees. Next, Namit's capital. $5,000 into 2/5, 2,000 rupees. Okay, இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவோ அதே அக்ரீட் ரேட்ல நம்ம கொடுக்குறோம். இப்ப நம்ம கேஸ் 2 ஓட சிச்சுவேஷன் 3 பார்க்கலாம். சோ கேஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு சொல்ல. அப்ப இந்த கேஸ்ல அது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ப நெட் ப்ராஃபிட் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியும். சோ இப்ப சிச்சுவேஷன் 3 பார்க்கலாம். Profit before interest is less than the interest. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ ஓகே அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்ப என்ன செய்யணும், பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல இந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா அலோவ் பண்ணிடணும். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். So same sum, இங்க நம்மளுக்கு கேஸ் மட்டும் மாறுது. So கேஸ் பாருங்க, when the partnership deed provides for interest on capital at 5% per annum and the profit for the year is 3,000 rupees. Okay, so அப்போ இங்க interest on capital 5% per annum கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பக்கத்துல சார்ஜ் எதுவும் மென்ஷன் பண்ணல, அப்ப இது கேஸ் 2. ஓகே, so இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம interest on capital calculate பண்ணிக்கலாம். Interest on capital of சுமித்துக்கு. ஓகே, சுமித்தோட கேபிட்டல் எவ்வளோ, 1 lakh rupees into rate of interest 5/100, which is 5,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் நமித்துக்கு 50,000 rupees into 5/100, which is equal to 2,500 rupees. இப்போ இங்க பாருங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 7,500 இருக்கு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,500. பட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3,000. அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,500 இருக்குல்ல, இது வந்து ப்ராஃபிட் கொடுத்திருக்கிற 3,000 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த 3,000 rupees நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல, பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா அலோவ் பண்ணிட போறோம். ஓகே, சோ இங்க நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3,000 rupees and ratio of interest on capital அப்படின்றது சுமித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,000 rupees and நமித்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,500. So 5,000 is to 2,500, which is 2:1.
ஓகே, இதுதான் உங்களோட ரேஷியோ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நெட் ப்ராஃபிட்ட இந்த ரேஷியோல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா அலோவ் பண்ண போறோம். சோ அப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஏன்னா இங்க நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இல்ல. ஓகே, 7500 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பட் நம்மளோட நெட் ப்ராஃபிட் 3000 தான் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம சுமித்துக்கு கால்குலேட் பண்ணலாம். So net profit தான் நம்ம வந்து இந்த ரேஷியோல கொடுக்க போறோம். So net profit is 3000 rupees into 2 by 3. Okay, இங்க சுமித்தோட ரேஷியோ ஷேர் எவ்வளவு வரும், 2 by 3 and நமித்தோடது 1 by 3. Okay, so it is 2000 rupees and next நமித்துக்கு 3000 into 1 by 3, which is 1000 rupees. Okay, இப்போ நம்ம அடுத்தது distribution of profits பார்க்கலாம். So profit and loss appropriation account ஓட debit side ல firm ஓட expenses and losses and credit side ல incomes and gains record பண்றோம். Okay, இப்போ profit and loss appropriation account open பண்ணோம், நீங்க என்ன செய்யணும், columns name பண்ணணும், lines draw பண்ணணும். ஓகேவா? இப்போ first நம்ம என்ன செய்ய போறோம், இந்த profit transfer பண்ண போறோம். So credit side ல வரும், ஏன்னா credit side ல நம்ம incomes and gains record பண்ணுவோம். So இங்க by profit and loss account, net profit within brackets 3000 rupees. Okay, so next நம்ம interest on capital record பண்ணும். So interest on capital அப்படின்றது firm partners pay பண்றதுனால அது expense, அதனால நம்ம debit sideல போட போறோம். So interest on capital நம்ம actually calculate பண்ணது profit விட ஜாஸ்தி இருந்துச்சு. So அதனால என்ன செய்றோம், இந்த profit வந்து நம்ம interest on capital ratioல distribute பண்ணி இப்ப சுமித்துக்கு 2000 rupees interest on capital and நமித்துக்கு 1000 rupees interest on capital, இததான் record பண்ண போறோம். So 2 interest on capital, Sumit's capital 2000 and Namit's capital 1000. So outer column la 3000 rupees. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டு சைடுமே 3000 rupees இருக்கு. சோ அப்ப இங்க எந்த ப்ராஃபிட்டுமே இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு, அவ்வளவுதான். இதான் ஃபைனல் ஆன்சர். சோ இந்த சிச்சுவேஷன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% per annum 10% per annum அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. பட் சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கலன்னா நம்ம அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இந்த 3 சிச்சுவேஷன் பாருங்க, அதுல ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருந்தா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுங்க. ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இல்ல அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல அந்த ப்ராஃபிட்ட பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா அலோவ் பண்ணணும். இந்த situation 3ல இன்னொரு சம் உங்களுக்கு சொல்லி தரேன். See, Parul and Rajul were partners in a firm sharing profits and losses in the ratio 5:3. The balance in the fixed capital accounts அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் எல்லாமே எங்க போகணும், பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஏன்னா பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட்ல நம்மளுக்கு 2 கேபிட்டல் அக்கௌண்ட் வரும், ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்ப நம்ம போட போற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா இது எல்லாமே அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆன் 1st April 2023 பாருலோட கேபிட்டல் 6 lakh rupees and ரஜுலோடது வந்து 8 lakh rupees கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா 1st April கொடுத்திருக்கறனால இது ஓப்பனிங் கேபிட்டல். The partnership deed provided for interest on capital at 12% per annum. So partnership deedல 12% per annum interest on capital allow பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. So இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, whether it is a charge against profits or appropriation. So இது வந்து appropriation of profits. Okay, so the net profit of the firm for the year ended 31st March 2024 வந்து 1,26,000 rupees. Prepare profit and loss appropriation account for the year ended 31st March 2024. Show your workings clearly. இந்த மாதிரி questionல workings கேட்டிருந்தா அதை clear காட்டுங்க, அதுக்கும் மார்க்ஸ் உண்டு. First number
actual interest on capital calculate பண்ணிக்கலாம். So interest on capital first வந்து பார்வலுக்கு. பார்வலோட capital எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6 lakh rupees கொடுத்திருக்காங்க. Into rate of interest given is 12%. So 12 by 100 which is equal to 72,000 rupees. Next வந்து ரஜுல்க்கு. ரஜுல்க்கு capital 8 lakh rupees into 12 by 100 which is equal to 96,000 rupees. இப்போ இந்த total interest on capital பாருங்க, it comes to 1,68,000 rupees. Okay, நம்மளுக்கு profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? net profit 1,26,000 rupees தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட total interest on capital வந்து profit விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த profit அளவுக்கு தான் நம்ம interest on capital distribute பண்ணணும். So அப்ப இந்த இடத்துல நம்ம பார்வல் and ரஜுலோட interest on capital ratioல இந்த profit interest on capital allow பண்ண போறோம். profit வந்து interest on capital விட கம்மியா இருக்கறனால நம்ம இந்த profit interest on capital ratioல interest on capital நம்ம allow பண்ண போறோம். Okay, so அப்ப அதுக்கு first நம்ம ratio of interest on capital கண்டுபிடிச்சுக்கலாம். So ratio of interest on capital. Okay, for பார்வலோட எவ்வளவு interest on capital 72,000 is to Rajul 96,000. So இதை simplify பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 3:4 வரும். இப்போ நம்ம net profit என்ன பண்ண போறோம்? இந்த 3:4 ratioல interest on capital distribute பண்ண போறோம். So interest on capital is equal to, for Parul, net profit 1,26,000 into 3/7. Okay, இங்க 3/7 வந்து பார்வலோட share. Okay, we get 54,000 rupees. Okay, next for Rajul, 1,26,000 rupees into 4/7. We get 72,000 rupees. Okay, இப்ப நம்ம distribution of profits பண்ணோம். அதாவது profit and loss appropriation account open பண்ணோம். profit and loss appropriation account heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க, columns proper name பண்ணுங்க. debit sideல firm ஓட expenses and losses record பண்ணுவோம், and credit sideல incomes and gains record பண்ணுவோம். இப்ப first account open பண்ணோம், நம்ம என்ன செய்யணும்? net profit transfer பண்ணணும். so இங்க net profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,26,000. so credit sideல by profit and loss account, net profit 1,26,000. okay, so next நம்ம interest on capital transfer பண்ண போறோம். so interest on capital அப்படின்றது firm expense, ஏன்னா firm தான் partnersக்கு pay பண்றாங்க. so it's an expense for the firm. so இதை நம்ம என்ன செய்ய போறோம்? debit sideல போட போறோம், because firm ஓட expenses debit sideல record பண்ணுவோம். so to interest on capital. இப்ப இங்க பாருங்க, இந்த interest on capital எந்த capital அக்கௌண்ட்டுக்கு போகணுமா, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணுமா? இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? fixed capitals கொடுத்திருக்காங்க. அப்ப இது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. சோ இங்க பார்வல்ஸ் current account. okay, amount வந்து 54,000 rupees. next Rajul's current account 72,000 rupees. total
26,000 rupees. இப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டுமே சேம் டோட்டல். ஸோ இங்க நம்மளுக்கு எதுவுமே கிடையாது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பார்ட்னர்ஸ்க்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேஸ் 3 பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அது வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அப்ப ஃபர்ம் வந்து அந்த அக்கௌண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் ஆன் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணும். இது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றதுனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைடுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, நம்மளுக்கு தெரியும் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்க வரணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட். ஓகே, சோ அப்ப இது சார்ஜ் அப்படிங்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல காட்டணும். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சோ அதே கொஸ்டின் தான் நம்ம கேஸ மட்டும் இப்ப மாத்த போறோம். Sumit and Namit are partners sharing profits in the ratio 3:2. They contribute 1,50,000 towards capital. Compute interest on capital. Show the distribution of profits. So இங்க என்ன கேஸ் கொடுத்திருக்காங்க? When partnership deed provides for interest on capital at 5% per annum, even if the firm incurs loss. Even if the firm incurs loss அப்படின்னா charge against profits அப்படின்னு அர்த்தம். லாஸ் இருந்தாலும் firm வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட மீனிங் என்ன? சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000 rupees கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இன்ட்ரெஸ்ட பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் சுமித். சுமித்துக்கு வந்து 1 lakh rupees into 5/100, which is 5,000 rupees. Okay, next Namithuku 50,000 rupees into 5/100, which is 2,500 rupees. Okay, so இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,500 வருது. இதை நம்ம எங்க போடணும்? நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைடுக்கு போடணும். பட் இங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ராஃபிட், அதாவது இங்க நெட் ப்ராஃபிட் இதை அட்ஜஸ்ட் பண்ணாமையே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்லயே நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வர ப்ராஃபிட்டையோ லாஸையோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000 rupees. அதுல இருந்து இந்த 7,500 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குல்ல 7,500 இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ we get what? minus 1,500 rupees வருது. ஓகே, இது ப்ராஃபிட் அண்ட் இது வந்து எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஃபர்ம். ப்ராஃபிட்டை விட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது என்னது? நம்மளுக்கு நெட் லாஸ். ஓகே, இப்ப இந்த நெட் லாஸ் என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணும் அண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நெட் லாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெட் லாஸ் எந்த சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம்? டெபிட் சைட்ல. டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, நெட் லாஸ் 1,500. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல காட்ட மாட்டோம். பிகாஸ் இது வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இந்த 6,000ஓட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம நெட் லாஸ கால்குலேட் பண்ணும். ஓகே, சோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வேற எந்த ஐட்டம்ஸும் இல்ல. ஸோ நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் 1,500 அண்ட் கிரெடிட் சைட்லயும் சேம் 1,500. ஸோ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் எங்க வருது? கிரெடிட் சைட்ல வருது, which is 1,500 rupees. So இது loss. இதை எப்படி எழுதுறோம்? By loss transferred to. Okay, இப்ப யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? சுமித் அண்ட் நமித். சுமித்ஸ் கேபிட்டல்
1500 into profit share எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3/5. So 3/5. Okay. So we get 900 rupees. Next, Namithoda capital க்கு 1500 into 2/5. Okay. So we get 600 rupees. இதுதான் share of loss. Okay. So இந்த case புரிஞ்சுச்சா உங்களுக்கு? So interest on capital வந்து charge against profits ன்னு கொடுத்தா நம்ம இதை வந்து P&L accountல காட்டணும். அங்கேயே adjust பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ராஃபிட்டையோ லாஸையோ நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸையோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல காட்டக்கூடாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சிபிஎஸ்இ போர்ட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். Sonia and Shruti were partners sharing profits and losses in the ratio 5:3. On 1st April, the balance in the fixed capital accounts were 25 lakhs and 15 lakhs respectively. The profit of the firm for the year ended 31st March 2024 was 24 lakhs. Calculate the share of profit if the partnership deed is silent as to the payment of interest on capital. Okay. And second subdivision, the partnership deed provides interest on capital at 10% per annum. So இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சோனியா ஸ்ருதி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. 1st April 2023 அன்னைக்கு அவங்களோட பிக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட்ல போடணும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல. ஓகே, 25 lakhs and 15 lakhs கொடுத்திருக்காங்க. 1st April கொடுத்திருக்கிறதுனால இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட் 24 lakhs கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. நம்ம மைண்ட் எங்க இருக்கும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல மட்டும் போடுறதுல இருக்கும். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ இங்க ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி எதுவுமே சொல்லல பார்ட்னர்ஷிப் டீட்லனா no interest on capital will be allowed. Okay, and the partnership deed provides for interest on capital at 10%. So second case வந்து interest on capital 10% per annum சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. அப்ப இது அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்ப அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. லாஸா இருந்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ண முடியாது. பட் இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப லாஸ் கிடையாது. ஓகே, சிச்சுவேஷன் 1 ரூல்ட் அவுட். சிச்சுவேஷன் 2 என்னது, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. சோ அதை நம்ம கால்குலேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். இன்அடிக்குவேட்டா இருந்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல அந்த ப்ராஃபிட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா அலோவ் பண்ணிடணும். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்திருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட் is silent as to the payment of interest on capital. So in this situation, no interest on capital is allowed. No interest on capital is allowed. ஏன்னா partnership deed is silent about interest on capital. Okay, so அப்ப interest on capital calculate பண்ண வேணாம், டைரக்டா இந்த 24 lakhs நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் சொல்றேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதுங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணுங்க, காலம்ஸை நேம் பண்ணுங்க, பிரசன்டேஷன் நீட்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெபிட் சைட்ல ஃபர்மோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்றோம் அண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்மோட இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் 1ஓட ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ கிரெடிட் சைட்ல பை profit and loss account net profit. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, net profit 24 lakhs.
ஓகே. சோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த கேஸ்ல கிடையாது. பிகாஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட். அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராஃபிட்டையே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ டோட்டல் போட்டுக்கலாம். 24 lakhs. இந்த சைடும் அதே டோட்டல் தான். 24 lakhs. And நம்மளோட balancing figure which is divisible profit same 24 lakhs. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதணும்? To profit transferred to. ஓகே, இப்ப இங்க பாருங்க fixed capital கொடுத்திருக்காங்க. அப்ப பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். So Sonia's current account. ஓகே, so அவளோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 24 lakhs into அவளோட ஷேர் வந்து 5/8 into 5/8. So we get 15 lakh rupees. Next வந்து ஸ்ருதியோட. So Shruti's current account 24 lakhs into 3/8 which is 9 lakh rupees. ஓகே, so இப்ப கேஸ் 1க்கு நம்ம ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம். ஸோ செகண்ட் கேஸ் என்ன சொல்லுது? பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. 10% per annum interest on capital. So first நம்ம interest on capital calculate பண்ணலாம். So interest on capital. Sonia calculate பண்ணுவோம். சோனியாவோட capital 25 lakhs. So 25 lakhs into 10%, 10/100. So is equal to 2,50,000 rupees. Next is Shruti. Shrutiyoda capital 15 lakhs. 15 lakhs into rate of interest 10/100 which is equal to 1,50,000 rupees. Okay, இப்போ total interest எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4 lakh rupees இருக்கு. ஓகே, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakhs. நம்ம நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 24 lakhs இருக்கு. அப்ப நம்ம நெட் ப்ராஃபிட் அடிக்குவேட்டா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்றதுக்கு. அப்ப ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னவோ அதை அலோவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட், அதாவது டிவிசிபிள் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல எக்ஸ்பென்சஸ் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் கிரெடிட் சைட்ல இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? காலம்ஸை நீட்டா ஓபன் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ எந்த சைடு வரும்? கிரெடிட் சைட். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஓகே, நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இங்க 24 lakhs. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டெபிட் சைட்ல பிகாஸ் ஃபர்முக்கு இது எக்ஸ்பென்ஸ், ஃபர்ம் தான் பே பண்ணுது பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ். அப்ப கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகே, சோனியாஸ் current account 2,50,000 rupees. And for Shruti, ₹1,50,000 rupees. So 4 lakh rupees வருது. வேற எந்த ஐட்டம்ஸும் கிடையாது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தி 24 lakhs. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடுக்கும் டோட்டல் சேம் 24 lakhs.
இப்ப நம்ம divisible profit என்ன வருது? 24 lakhs minus 4 lakhs, 20 lakhs. So, இந்த 20 lakhs partners ஓட current account க்கு distribute பண்றோம். So, to profit transferred to, okay, Sonia's current account க்கு 20 lakhs into 5 by 8. So, 12 lakh 50,000 rupees. Next, Shruti-யோட current account க்கு 20 lakhs into 3 by 8, which is 7 lakh 50,000 rupees. Okay. So, இந்த sum உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இதுக்கு solution. So, students, நம்ம இந்த வீடியோல interest on capital ஓட provisions பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா comment boxல பண்ணுங்க. But இந்த interest on capital ஓட provisions ரொம்ப ரொம்ப important for exam point of view. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேஸும் நான் உங்களுக்கு explain பண்ணி அதுக்கான ஒரு சம்மும் solve பண்ணியிருக்கேன். நீங்களும் try பண்ணுங்க. இந்த sums பார்க்காம நீங்க try பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. Okay. So, ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. Thanks for watching the video. See you in the next video.